கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜெப நேரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனின் நாமங்கள். அதில் இன்று தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு யெகோவா ரஃபா, தி லார்ட் ஹூ ஹீல்ஸ். யெகோவா ரஃபா பரிகாரியாகிய கர்த்தர், அதாவது குணப்படுத்தும் தேவன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 22 24 வரை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். பாலைவனத்தில் இருப்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். வாகனத்தில் அல்ல, ஆனால் கடுமையான வெயிலில் நடப்பது, மணலில் அலைவது, சிறிய குழந்தைகளை சுமந்து செல்வது, வயதான பெற்றோர்கள் விலங்குகள் மற்றும் சாமான்களை சுமந்து செல்வது. 3 நாட்களுக்கு பிறகு உங்களிடம் இருந்த தண்ணீரும் முற்றிலும் தேர்ந்து போய்விட்டது. வறண்ட உதடுகளை ஈரப்படுத்த ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. பின்னர் நீங்கள் தண்ணீருள்ள ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். நீங்கள் அதை நோக்கி விரைந்தோடி உங்கள் கைகளை ஆவலுடன் குவித்து நீரை எடுத்து குடிக்கப் போகிறீர்கள். அது கசப்போடு குடிக்க முடியாத வண்ணம் இருக்கிறது. நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அதிர்ச்சி அடைவதையும், கவலைப்படுவதையும், கோபப்படுவதையும், விரக்தி அடைவதையும், நிச்சயமாக இதற்கான குற்றவாளியை கண்டறிவதையும், அந்த குற்றச்சாட்டிற்கு ஏற்றவர் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அனைவரையும் அழைத்து செல்வதாக நமக்கு வாக்களித்த தலைவனை விட வேறு யாராக இருக்க முடியும்? இஸ்ரவேலர்கள் அதே கசப்பான தண்ணீரை வைத்து மோசேக்கு எதிராக முறுமுறுத்து பதிலளித்தனர். அவர்களின் இருதயங்கள் கோபம், வெறுப்பு, கசப்பு ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. அவர்கள் ஏன் முறுமுறுத்தார்கள்? எகிப்தியர்களின் கைகளிலிருந்து தங்களை மீட்பதற்காக தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் விரைவில் மறந்து விட்டார்கள். அவர்களின் கவலைக்கும் விரக்திக்கும் தங்களை விட்டுக் கொடுத்தார்கள். கவலை நம்மை விசுவாசத்தை இழந்து முறுமுறுக்க வைக்கிறது. அதே நேரத்தில் தேவன் செய்த அற்புதங்களை நினைத்து பார்ப்பது நன்றி உணர்வையும் வளர்க்கிறது, விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறது. இன்று நாம் கவலைப்படாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கும் போது நாம் நன்றி உணர்வுடன் இருப்போம், விசுவாசத்திலும் பலப்படுவோம். மரத்தால் குணப்படுத்துதல். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 25 27 வரை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். அவர் மரத்தை தண்ணீரில் எரிந்த போது அதன் கசப்பு குணமானது, அது இனிமையாக மாறியது. இஸ்ரவேலர்கள் தங்கள் அவிசுவாசத்திற்காக தண்டிக்கப்பட தகுதியானவர்களாக இருந்த போதிலும் தண்ணீரை குணப்படுத்தி மேலும் அவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலம் தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். ஏலிமில் தேவன் 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்சம் மரங்களையும் தண்ணீருக்கு அருகில் ஓய்வெடுக்க ஒரு இடத்தையும் கொடுத்தார். நோய்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படவும் அவர்களின் தேவைகள் சந்திக்கப்பட்டதும் அவருடைய குரலுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த காரணத்தினால் அமைந்தன. நம்முடைய ஆத்துமாக்களும் பாவத்தினால் கசப்படைந்திருந்தது. ஆனால் தேவன் நம்மை குணமாக்கினார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தின் மீது தூக்கி போட்டார். நாம் அவருடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்ததால் கூடுதலாக அவர் பரிசுத்த ஆவியானவரை வரமாக தந்ததுடன் மேலும் பரலோகத்தில் நித்திய ஜீவனை தருவதாகவும் வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே நம் ஆத்துமாக்களின் இறுதியான பரிகாரியாக இருக்கிறார். அவர் நம்மை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்றும் ஆவிக்குரிய ரீதியாகவும் குணப்படுத்துகிறார். இயேசு குருடர்களையும் முடவர்களையும் குஷ்டரோகிகளையும் திமிர்வாதக்காரர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் குணப்படுத்தினார். இறந்தவர்களை கூட உயிர் திருப்பினார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1 சொல்கிறது. ஏசாயா 61 வசனம் 1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்கிறார். நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கவும்
கட்டப்பட்டவர்களை விடுவிக்கவும் அனுப்பப்பட்டதாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த ஒரு இருப்பினும் ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 5 சொல்கிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. கடவுளின் இறுதி திட்டம் ஆவிக்குரிய குணமாக்குதலாகவே இருக்கிறது. சிலுவையில் நம்முடைய பலியின் மூலம், சிலுவையில் தம்முடைய பலியின் மூலம் நம்முடைய பாவங்களின் கசப்பை குணப்படுத்துகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதை நினைவூட்டுகிறது. ரட்சிப்பின் இனிமை, பரிசுத்த ஆவி மற்றும் அவரது நித்திய தோழமை ஆகியவற்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 5 சொல்கிறது, பரிகாரியாகிய குணப்படுத்துவரை யாவே ரஃபா ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்று வாக்குத்தத்தமாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் வசனம் 21, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கு யாவே ரஃபாவின் குணப்படுத்துதலை எடுத்து செல்லக்கூடிய அவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருப்பதற்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். பிரதிபலிப்பிற்கான புள்ளிகள்: நீங்கள் கவலைப்பட தூண்டப்படும் போது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்வில் அல்லது மற்றவர்களின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பட்டியலிடுங்கள். உங்கள் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் புகார் செய்யக்கூடிய அல்லது முறுமுறுக்கும் அல்லது கசப்பை நோக்கி தேக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றை தேவனிடம் அறிக்கை செய்து குணமடைய வேண்டுதல் செய்யுங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் ஒப்புரவிற்கான ஸ்தானாதிபதியாகவும் குணப்படுவதற்கான ஆதாரமாகவும் தேவன் உங்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை பட்டியலிடுங்கள். மேலும் தியானத்திற்காக சில வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 5 அதிகாரம் வசனம் 7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் நம்மை விசாரிக்கிறவர், ஆதலால் நம்முடைய பரிகாரியாகிய தேவனிடத்தில் நம்முடைய கவலைகளை வைத்து விடுவோம். மத்தேயு 19 அதிகாரம் வசனம் 2, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவ்விடத்தில் அவர்களை சுத்தமாக்கினார். இங்கு நாம் பார்க்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்ற அனைவரையுமே இயேசு குணப்படுத்தினார் என்று. மார்க் 6 அதிகாரம் வசனம் 56, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்த வெளியிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அகிலம் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இங்கும் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள், குணமடைந்தார்கள் என்று. மேலும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 19 அதிகாரம் வசனம் 1-10 வரை நீங்கள் வாசியுங்கள். இங்கு மேலே குறிப்பிட்ட வசனங்களில் எல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்முடைய பரிகாரியாக இருந்து நம்மை குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய பரிகாரியாக தேவன் நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நான் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த அற்புதமான வேலையில் இந்த வசனங்கள் மூலம் நீர் எங்களோட பேசிய மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி. யெகோவா ரஃபா, அது பரிகாரியாக தேவன், நீர் எங்களை குணப்படுத்தும் தேவன் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்படும் போது நீர் மரத்தை கொடுத்து அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினீர் என்று பார்க்கிறோம். எங்கள் ஆத்மாக்களும் கசப்பாக இருந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் சிலுவை மரத்தில் தொங்கி எங்களை மீட்டு எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர். அநேக அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். இன்று கூட நாங்கள் வசனத்தில் பார்த்தோம், நாங்கள் கவலைப்படும் போது நாங்கள் முறுமுறுக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அதே நேரத்தில் நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நாங்கள் பலப்படக்கூடியவர்களாகவும் விசுவாசத்தில் பெருகக்கூடியவர்களாகவும் மாறுகிறோம் என்று நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர். அந்த அற்புதங்களை நினைத்து பார்த்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, அவர்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். நீ செய்த அற்புதங்களை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கும் நீர் எங்களை வாழ்க்கை செய்த அற்புதங்களை சொல்வதற்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்துக்காக கூட நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.